ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே காமிச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ட்ரையாக வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 10 போல் வரமிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுத்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்ததை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலாப்பில் கருவேப்பிலை தூவிட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.